அந்த திருப்பம் சிலருக்கு ஆபத்தாக கூட இருக்கலாம். ஆனால் சிலருக்கு ராஜ வாழ்க்கையின் தொடக்கமாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மேசம் ராசி என்பது ஜோதிடத்தில் மிகவும் வலிமையும் ஆற்றலும் நிரம்பிய ராசியாக கருதப்படுகிறது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். பொதுவாக மேசம் ராசிக்காரர்கள் எதையும் தொடங்குவதில் முதலிடத்தில் இருப்பார்கள். அவர்கள் சிந்திக்கும் விதம் மிகவும் வேகமானது. முடிவெடுக்கும் திறன் மிகவும் துல்லியமானது. எந்த ஒரு செயலையும் செய்யும் போது அவர்கள் முழு மனதுடனும் உறுதியுடனும் ஈடுபடுவார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு உள்ள மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அவர்கள் எப்போதும் தங்களின் இலக்கை நோக்கி முன்னேற முயற்சிப்பார்கள். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை வெல்லும் மன உறுதியும் அவர்களிடம் இருக்கும். அவர்கள் சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறைந்தவர்கள். அவர்களுடைய பேச்சு, நடத்தை, செயல்கள் அனைத்திலும் ஒரு தன்னம்பிக்கை தெரியும். இதனால் பலர் அவர்களை விரும்பி அணுகுவார்கள். மேசம் ராசிக்காரர்களின் குணாதிசயங்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கது அவர்கள் கொண்டிருக்கும் தலைமைத்துவ திறன் உருவாகும். பொதுவாக எந்த குழுவிலும் இவர்களே முன்னிலையிலிருந்து வழிநடத்துவார்கள். அவர்கள் எடுத்த முடிவுகளை நிறைவேற்றுவதற்காக கடினமாக உழைப்பார்கள். இவர்களுக்கு சவால்கள் மிகவும் பிடிக்கும். சவால்கள் இல்லாத வாழ்க்கை அவர்களுக்கு சலிப்பை தரும். அதனால் எப்போதும் புதுமையான அனுபவங்களையும் சவால்களையும் தேடி செல்வார்கள். அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை மிகவும் திறம்பட வெளிப்படுத்துவார்கள். நேர்மையான பேச்சும் நேரடியான அணுகுமுறையும் இவர்களின் அடையாளமாக இருக்கும். சில நேரங்களில் இந்த நேர்மையான தன்மை காரணமாக மற்றவர்கள் அவர்களை தவறாக புரிந்து கொள்ளட்டும். ஆனால் இவர்களின் உள்ளம் மிகவும் நேர்மையானது. மேசம் ராசிக்காரர்கள் மிகவும் உற்சாகமான மனப்பான்மை கொண்டவர்கள். அவர்களுக்கு சோம்பல் என்பது மிகவும் அரிதாகவே இருக்கும். எப்போதும் செயலில் இருப்பதே அவர்களின் இயல்பு. அவர்கள் ஒரு வேலையை தொடங்கினால் அதை முடித்து வைப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் அவர்களுக்கு பெரும் ஆர்வம் இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு சாகசமாக பார்க்கிறார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஒரு உற்சாகமான சூழ்நிலை இருக்கும். அவர்களுடன் இருக்கும் நண்பர்களும் குடும்பத்தினரும் கூட அவர்களுடைய உற்சாகத்தால் பாதிக்கப்படுவார்கள். மேசம் ராசிக்காரர்கள் அன்பும் உணர்ச்சியும் நிறைந்தவர்கள். அவர்கள் ஒருவரை உண்மையாக நேசித்தால் அந்த நபருக்காக எதையும் செய்ய தயார். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு மிகவும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதம் மிகவும் நேர்மையானது. அவர்களுடைய உறவுகள் ஆழமானவை. ஆனால் சில நேரங்களில் அவர்கள் மிகவும் சீக்கிரம் கோபப்படக்கூடும். அந்த கோபம் நீண்ட நேரம் நீடிக்காது. அது ஒரு கணத்தில் வந்து மறைந்துவிடும். கோபம் அடங்கிய பிறகு அவர்கள் மிகவும் மென்மையானவர்களாக மாறுவார்கள். ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான பல திறன்களையும் கொண்டவர்கள். அவர்கள் துணிச்சலும் உறுதியும் கொண்டவர்களாக இருப்பதால் எந்த ஒரு துறையிலும் சாதனை செய்ய முடியும். தொழில், வணிகம், விளையாட்டு, நிர்வாகம் போன்ற துறைகளில் அவர்கள் சிறப்பாக முன்னேற முடியும். அவர்கள் எப்போதும் பெரிய கனவுகளை காண்பார்கள் மற்றும் அந்த கனவுகளை நனவாக்க கடினமாக உழைப்பார்கள். தோல்வி வந்தாலும் அது அவர்களை தளரச் செய்யாது, மாறாக மேலும் முயற்சி செய்ய தூண்டும். அதே போல மேசம் ராசிக்காரர்கள் வாழ்வில் ஒரு தீப்பொறி போல ஒளிரும் ஆற்றல் கொண்டவர்கள் என்று கூட கூறலாம். அவர்கள் இருக்கும் இடத்தில் உற்சாகமும் இயக்கமும் இருக்கும். தைரியம், வேகம், உறுதி, தலைமைத்துவம் போன்ற பல சிறப்புகளால் அவர்கள் தனித்துவமானவர்களாக திகழ்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பயணமாகவும் ஒரு சாகசமாகவும் இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய திறமைகளை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஏனென்றால் மேசராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை மிகவும் தீவிரமாகவும் உற்சாகமாகவும் அணுகுபவர்கள். அவர்களின் மனதில் ஆழத்தில் எப்போதும் ஒரு தீப்பொறி போல எரியும் ஆசையும் லட்சியமும் இருக்கும். அவர்கள் சாதாரண வாழ்க்கையை விரும்புவதில்லை. எப்போதும் மற்றவர்களை விட முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் மிகவும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள். அவர்கள் எடுத்த முடிவுகளை மாற்றுவது மிகவும் கடினம். ஏனென்றால் அவர்கள் தங்களின் எண்ணங்களில் உறுதியுடன் நிற்பவர்கள். பலர் செய்ய தயங்கும் காரியங்களை கூட அவர்கள் தைரியமாக முயற்சி செய்வார்கள். அதனால் வாழ்க்கையில் பல அனுபவங்களை அவர்கள் பெறுவார்கள். சில சமயங்களில் அவசரமாக முடிவெடுப்பது அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த தவறுகளிலிருந்து கூட அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்பார்கள். மேலும் மேசராசிக்காரர்கள் நண்பர்கள் மற்றும் சமூக வாழ்க்கையில் மிகவும் பிரபலமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் அங்கு ஒரு உற்சாகமான சூழலை உருவாக்குவார்கள். பேசும் திறன், சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை ஆகியவை அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டும். அவர்கள் நண்பர்களுக்கு மிகவும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அவருக்காக எந்த அளவுக்கும் உதவ தயார். ஆனால் ஒருவரால் ஏமாற்றப்பட்டால் அவர்களால் அதை எளிதாக மறக்க முடியாது. அவர்கள் நேர்மையை மிகவும் மதிப்பார்கள். அதனால் பொய் பேசும் அல்லது வஞ்சகம் செய்யும் நபர்களை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். உண்மையான உறவுகளை மட்டும் வைத்திருக்க விரும்புவது அவர்களின் முக்கியமான குணமாகும்.
காதல் வாழ்க்கையில் மேசம் ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் காதலிக்கும் போது முழு மனதுடன் காதலிப்பார்கள். அவர்களின் அன்பு மிகவும் தீவிரமானதும் நேர்மையானதும் ஆகும். அவர்கள் தங்களின் துணையை மிகவும் பாதுகாக்கும் தன்மை கொண்டவர்கள். சில நேரங்களில் இந்த பாதுகாப்பு உணர்ச்சி அதிகமாகி பொறாமையாக மாறக்கூடும். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் உண்மை காரணம் அவர்களின் ஆழமான அன்பே ஆகும். காதல் வாழ்க்கையில் சலிப்பு இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைப்பார்கள். அதனால் எப்போதும் புதுமையான அனுபவங்களையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் உருவாக்க முயற்சிப்பார்கள். அவர்கள் காதலிக்கும் நபரிடம் உண்மையும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பார்கள். தொழில் வாழ்க்கையில் மேசம் ராசிக்காரர்கள் மிகவும் செயல்திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும் வேலைகள் பிடிக்காது. சுதந்திரமாக செயல்படக்கூடிய துறைகள் அவர்கள் அதிக வெற்றி பெறுவார்கள். நிர்வாகம், வணிகம், விளையாட்டு, பாதுகாப்பு துறைகள், தொழில் முனைவு போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் ஏற்றவை. அவர்கள் வேகமாக சிந்தித்து உடனே செயல்படக்கூடியவர்கள் என்பதால் பல சவாலான சூழ்நிலைகளிலும் சிறப்பாக செயல்படுவார்கள். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் மனவலிமை இவர்களுக்கு இருக்கும். வெற்றி பெறும் வரை முயற்சி செய்வது இவர்களின் இயல்பாகும். மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் தைரியமும் ஒன்றாக இணைந்திருக்கும். அவர்கள் எப்போதும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்வார்கள். வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் அவற்றை உடைத்து முன்னேறும் சக்தி அவர்களிடம் இருக்கும். அவர்களின் மனதில் இருக்கும் உற்சாகமும் நம்பிக்கையும் அவர்களை எப்போதும் உயரத்திற்கு இழுத்துச் செல்லும். அவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு ஆற்றல் பரவல் இருக்கும். அதனால் பலர் அவர்களை ஒரு முன்னுதாரணமாக பார்க்க தொடங்குவார்கள். வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை அடையக்கூடிய திறமை இந்த ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அடுத்ததாக மேசம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் பணவரவு அற்புதமாக இருக்கும். பழைய கடன்களை அடைக்கும் யோகங்கள் உண்டாகும். நிம்மதியான தூக்கம் உண்டாகும். மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் இனி எது வந்தாலும் பொறுமையாக சமாளிக்கலாம் என்கின்ற நிலை ஏற்படும். புதிய நண்பர்கள் கிடைப்பதன் மூலமாக உத்வேகமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். நினைத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டு உழைத்ததற்கான அங்கீகாரம் கிடைக்கும். பெரிய பதவிகள் கிடைக்கும். எப்போதும் உங்களை பற்றி குறை கூடி கொண்டிருந்தவர்கள் அவர்களாகவே விலகுவது, அவர்களாகவே வேறு ஏதேனும் விஷயத்தில் சிக்கிக்கொண்டு உங்களுக்கு நிம்மதிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். நரசிம்மர் கவசத்தை கேட்பது ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரும். ஏழரை சனி இருப்பதால் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்வதும் நல்லது. ஏழரை சனி உங்களை மந்தமாக்கும். ஆனால் சனி கிரகமே நீச்சமாக கூடிய வலிமை பொருந்தியது உங்கள் ராசி. சனியின் வீடான மகரத்தில் செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய அமைப்புள்ளதால் இந்த காலகட்டத்தில் அடுத்த 7.5 ஆண்டுகளில் பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியத்தில் சளி தொந்தரவுகளில் கவனம் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் ராகுவோடு இணைந்து லாபத்தில் இருக்கிறார். கிரகண காலத்தில் இருக்கும் கிரக நிலைகளை பார்த்தால் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான், 5ஆம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் அமர்ந்திருக்கின்றனர். லாபஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு, சூரியன் ஆகிய கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றனர். மீன ராசியில் சுக்கிரனும் சனி பகவானும் அமர்ந்திருக்கின்றனர். இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் சந்திர கிரகணத்திற்கு பிறகு உங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பிள்ளைகளை பார்ப்பதற்கும் மனம் விட்டு பேசுவதற்கும் அற்புதமான நேரம் கிடைக்கும். சர்வீஸில் இருப்பவர்கள் அதில் கிடைக்கும் பலன்களை பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நல்ல முறையில் வேலையிலிருந்து ஓய்வு பெறுவீர்கள். இளைஞர்களுக்கு நல்ல வேலை மாற்றங்கள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கும் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். அற்புதமான காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் உண்டாகும். ராசியாதிபதி செவ்வாய் லாபத்தில் இருப்பதால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் உண்டாகும். ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு, மின்சாரம், காற்றாலை நடத்துபவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். சுப்பிரமணியன் என்ற பெயரை கொண்டவர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். விவசாயம் செழிக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. உங்களுடைய 5வது ராசியில் சந்திர கிரகணம் நடைபெற உள்ளது. சந்திரன் கேது சேரக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழ்வதால் பரணி நட்சத்திரத்திற்கும் கிரகண பாதிப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பரணி நட்சத்திரர் சந்திர கிரகண பரிகாரத்தை செய்வது கொள்வதும் நல்லது. படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வெளிமாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்த திருடர்கள் பிடிபடுவார்கள். விவசாயம் 3 யோகங்கள் ஏற்படும். மேசம் ராசியினருக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா வகையிலும் உயர்வுகள் ஏற்படும். தனஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்திருப்பதால் நிறைய செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். திருமணம், காது குத்து, வளைகாப்பு போன்ற நிறைய விஷயங்கள் நடக்கும் நல்ல காலகட்டமாக இருக்கும். முருகனை வழிபாடு செய்வது, முருகர் மந்திரம் ஓம் சரவண பவ என்கின்ற மந்திரத்தை கிரகண நேரத்தில் சொல்வது நன்மைகளை தரும். மேலும் இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேச ராசியினருக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். மேசம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். 2வது வருமானம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் என்கின்ற எண்ணங்கள் தோன்றும்.
இதன் மூலமாக வரும் வருமானத்தை சேமிப்புக்காக மற்றும் பயன்படுத்துவதற்காக உழைப்பை போடுவீர்கள். பொருளாதாரம் ரீதியாக மேசம் ராசியினருக்கு குரு பகவான் முழு ஒத்துழைப்பை தரப்போகிறார். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. பெரும்பாலான மேசம் ராசியினருக்கு கால்வலி, உடம்பு வலி வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதில் கவனமாக இருக்க வேண்டும். தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள். இந்த மாதத்திற்கு பிறகு உங்களை வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு தகுந்தாற் போல மாற்றி நிதான நிலைக்கு செல்வீர்கள். ஒரு நிதானத்தையும் நிம்மதிகளையும் பெறக்கூடிய சூழல் ஏற்படும். மேச ராசியினர் பலர் ஆன்மீகத்திற்குள் செல்லும் நிலை ஏற்படும். குருஸ்தலங்களுக்கு செல்வது, விஷ்ணு வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேசம் ராசியினர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நேர்மறையான பலன்களை பெறுவீர்கள். முடிந்தளவுக்கு இயற்கை சம்பந்தப்பட்ட மருத்துவ முறைகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது. மேசம் ராசியினருக்கு மன அழுத்தங்கள் நீங்கும். அக்குபஞ்சர் போன்ற சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்வதும் குழந்தை பேறு சிகிச்சை பெறுபவர்களுக்கும் நல்ல பலன்களை தரும். நிறைய பிரிவினைகளை பார்த்து வந்திருப்பீர்கள். இந்த ஆண்டு மன நிம்மதி பெறுவது உறுதி. இந்த மாதத்திற்கு பிறகு திருமண யோகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடனில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளியில் வரும் வாய்ப்புகள் ஏற்படும். கடனை அடைக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதத்திலிருந்து நல்ல வழிமுறைகள் கிடைக்கும். பண வரவுகள் உண்டாகும். தொழில் தொடங்குவதாக இருந்தால் இந்த மாதத்திற்கு பிறகு தொடங்குவதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்திற்கும் அவசரப்படாமல் நிதானமாக செய்து முடிப்பது வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப சூழல்கள் வரும்போது கவனமாக இருக்க வேண்டும். தனிமைக்குள் சிக்கிக்கொள்ளாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. ஆலங்குடியில் உள்ள ஆபத் காயேஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்வது, தீபம் ஏற்றுவது அனுகூலத்தை தரும். குறிப்பாக 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 12 என்பது மறைவு ஸ்தானத்தில் விடய சனியாக பெயர்ச்சி ஆகியுள்ளார். எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடைமைகளை கவனமாக பாதுகாக்க வேண்டும். வீண் விடயங்கள் அதிகரிக்கும். எனவே செலவில் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருத்தல் அவசியம். உணவு கட்டுப்பாடு அவசியம். குழந்தைகள் விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். பணி மாறுதலுக்கு இது சரியான காலம் இல்லை. பயணங்கள் அதிகரிக்கக்கூடும். வாரம் ஒருமுறையாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று வழிபடுவது நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு சனி என்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் வேண்டும். கடன் கொடுக்கல் வாங்கலில் அதிக எச்சரிக்கை அவசியம். தெரியாத இடங்களுக்கு யாரையும் நம்பி செல்ல வேண்டாம். அதே நேரத்தில் சனி எதையும் எதிர்த்து நிற்பவர் என்பதால் மன வலிமை அதிகரிக்கும். நரசிம்மர் வழிபாடு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் இந்த ஆண்டு மேச ராசிக்கு ஒரு முக்கியமான ஆண்டாகிறது. குறிப்பாக இந்த மாதம் நடைபெறவிருக்கும் சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனைகளை ஏற்படுத்தும். இந்த பெயர்ச்சியில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானத்திற்கு 12வது வீடான விடயஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். இதனால் மேச ராசிக்காரர்களுக்கு ஏழடை சனி காலம் தொடங்குகிறது. சனி 12ஆம் இடத்திற்கு வருவதால் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கி புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இருந்தாலும் ஏழடை சனியின் ஆரம்பம் என்பதால் சில விஷயங்களில் நிதானம் தேவை. சுப விரயங்கள், வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல் அல்லது சுப நிகழ்ச்சிக்காக பணம் செலவாகும். இது நல்ல விரயம் என்பதால் கவலைப்பட தேவையில்லை. வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இந்த பெயர்ச்சி சாதகமாக அமையும். நீண்ட தூர பயணங்கள் லாபத்தை தரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மகான்களின் தரிசனம் மற்றும் புண்ணிய ஸ்தலம் செல்லும் வாய்ப்புகள் அமையும். பணி சூழல், வேலையில் கூடுதல் பொறுப்புகள் தேடி வரும். சக ஊழியர்களிடம் பேசும் போது நிதானம் அவசியம். முதலீடுகள், புதிய தொழிலில் பெரிய முதலீடுகளை செய்யும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பதும் நல்லது. பேராசைப்பட்டு அகலக்கால் வைக்க வேண்டாம். பணப்புழக்கம், வரவு தாராளமாக இருந்தாலும் கையில் காசு தங்காமல் செலவுகள் துரத்தும். பட்ஜெட் போட்டு செயல்படுவது அவசியம். குடும்பம் மற்றும் ஆரோக்கியம். குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து செல்வது அமைதி தரும். ஆரோக்கியம், தூக்கமின்மை அல்லது கால் பாதங்களில் சிறு வலிகள் ஏற்படலாம். முறையான உணவு முறையும் உடற்பயிற்சியும் அவசியம். பணம் கொடுக்கல் வாங்கல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பேச்சு நிதானம், தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது வீண் மன உளைச்சல்களை குறைக்கும். சோம்பல், சனியின் தாக்கத்தால் காரியங்களை தள்ளி போடும் குணம் வரலாம். அதை தவிர்க்கவும். எளிய பரிகாரங்கள், சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். முடிந்தவரை முதியோர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள். அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது மன தைரியத்தை கொடுக்கும். சனி பகவான் நீதிமான். நாம் நேர்மையாக உழைக்கும் வரை அவர் அரிய பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். இந்த ஏழடி சனியின் காலம் உங்களை பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் மேச ராசியினருக்கு ஏழரை சனியின் தொடக்க காலம் என்பதால் இந்த சனி அஸ்தமனம் பெரும் நிதி இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும். தொழில் மற்றும் அலுவலக பணிகளில் தேக்க நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதோடு குடும்ப உறவுகளின் கசப்பான சூழல்கள் உருவாகலாம். குறிப்பாக காதல் மற்றும் திருமண உறவுகளில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிப்பது இந்த 40 நாட்களில் இவர்களுக்கு மிகவும் நல்லது.
அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களுக்கு சில நிறங்கள் நல்ல ஆற்றலையும் மன அமைதிகளையும் தரும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. குறிப்பாக பச்சை நிறம், இளஞ்சிவப்பு, மஞ்சள் போன்ற மென்மையான நிறங்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்பட்டு வருகிறது. இந்த நிறங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளவும் சிந்தனைகளை தெளிவாக வைத்துக் கொள்ளவும் உதவுகின்றன. பல கன்னி ராசிக்காரர்கள் இந்த நிறங்களை ஆடை, வேலை, இடம் அல்லது வீட்டின் அலங்காரங்களில் பயன்படுத்தினால் மன அமைதி மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அதிர்ஷ்ட எண்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு சில எண்கள் அதிர்ஷ்டமாக கருதப்படுகின்றன. பொதுவாக 5, 14, 23 போன்ற எண்கள் இவர்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. இந்த எண்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது அல்லது புதிய முயற்சிகள் தொடங்கும் போது நல்ல ஆற்றலை வழங்கும் என்றும் பலர் நம்புகிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த எண்ணை விட முக்கியமானது அவர்களின் முயற்சி மற்றும் உழைப்பே ஆகும். பொருத்தமான ராசிகள் கன்னி ராசிக்காரர்களுடன் சில ராசிக்காரர்கள் மிகவும் நல்ல புரிதலுடன் வாழ முடியும் என்று ஜோதிடம் கூறி வருகிறது. குறிப்பாக ரிஷபம், மகரம், கடகம் போன்ற ராசிகளுடன் நல்ல பொருத்தம் இருக்கக்கூடும் என்று பலர் நம்புகிறார்கள். இந்த ராசிகளுடன் இருக்கும் உறவு அமைதியானாலும் புரிதலுடனும் இருக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நல்ல உறவு உருவாகும். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில முக்கியமான திருப்பங்கள் காலப்போக்கில் ஏற்படக்கூடும். ஆரம்ப கட்ட காலத்தில் அவர்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் அந்த உழைப்புதான் பின்னர் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். சில சமயங்களில் எதிர்பாராத வாய்ப்புகள் அவர்களின் வாழ்க்கையில் தோன்றும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். கன்னி ராசிக்காரர்கள் அதிகமாக சிந்திக்கும் பழக்கம் கொண்டவர்கள் என்பதால் சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்படக்கூடும். அதனால் அவர்கள் தியானம், நடைப்பயிற்சி, இயற்கையில் நேரம் செலவிடுதல் போன்றவற்றை செய்தால் மன அமைதி கிடைக்கும். இந்த பழக்கங்கள் அவர்களின் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளவும் வாழ்க்கைகளை சமநிலை நடத்தவும் உதவும். கன்னி ராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். அவர்கள் குடும்பத்தின் நலனுக்காக பல விஷயங்களை தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள். பெற்றோர், துணைவர், குழந்தைகள் ஆகியோருக்காக அவர்கள் கடினமாக உழைப்பார்கள். அவர்களின் அன்பு வெளியில் அதிகமாக தெரியாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் அது மிகவும் ஆழமானதாகவே இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே மிகவும் நேர்மையானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பொய் பேசுவதை விரும்ப மாட்டார்கள். ஒருவரிடம் நம்பிக்கை வைத்தால் அதை மிகவும் மதிப்பார்கள். அதனால் அவர்கள் நட்பிலும் உறவுகளிலும் நம்பிக்கைகளை முக்கியமாக கருதுவார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்கள் அதிகமாக புகழை தேட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்த உழைப்பு மற்றும் நல்ல குணங்கள் காரணமாக பிறர் அவர்களை மதிப்பார்கள். அவர்கள் அமைதியாக வேலை செய்தாலும் காலப்போக்கில் அவர்கள் பெற்ற அனுபவம் மற்றும் அறிவு காரணமாக சமூகத்தில் நல்ல மதிப்பு பெறுவார்கள். வாழ்க்கையில் வரும் சோதனைகள் கன்னி ராசிக்காரர்களை மேலும் வலிமையானவர்களாக மாற்றும். ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் அந்த அனுபவங்கள் அவர்களுக்கு ஞானத்தை வழங்கும். அதனால் அவர்கள் காலப்போக்கில் மிகவும் பரிபக்குவமான சிந்தனை கொண்டவர்களாக மாறுவார்கள். மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களின் மனிதநேயம் ஆகியவற்றின் அழகான கலவையாக இருக்கும். அவர்கள் மெதுவாக முன்னேறி வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவார்கள். அவர்களின் உண்மையான மகிழ்ச்சி அவர்கள் நேசிக்கும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் இருக்கும். அதே போல கன்னி ராசிக்காரர்களின் உள்ளத்தில் பல மறைந்த திறமைகள் இருக்கும். அவர்கள் அதை வெளிப்படுத்தாமல் அமைதியாக வைத்துக் கொள்வார்கள். சிலர் எழுத்து, கலை, அறிவியல், சிந்தனை, திட்டமிடல் போன்ற துறைகளில் சிறந்த திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்களை பற்றி பெருமையாக சொல்லும் பழக்கம் இல்லாததால் அந்த திறமைகள் பிறருக்கு உடனே தெரியாமல் போகலாம். சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த திறமைகள் வெளிப்பட்டு அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடும். வாழ்க்கையில் சிக்கலான சூழ்நிலைகள் வந்தாலும் கன்னி ராசிக்காரர்கள் அமைதியாக யோசித்து சரியான தீர்வை கண்டுபிடிக்கும் திறன் கொண்டவர்கள். மற்றவர்கள் குழப்பத்தில் எடுக்கும் நேரத்திலும் அவர்கள் அமைதியாக இருந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு முடிவெடுப்பார்கள். இந்த குணம் காரணமாக பலர் அவர்களை நம்பிக்கையுடன் பார்க்கிறார்கள். கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். அவர்கள் தினசரி வாழ்க்கையிலும் வேலை வாழ்க்கையிலும் ஒழுங்காக செயல்படுவார்கள். நேரத்தை மதிக்கும் பழக்கம் அவர்களிடம் இருக்கும். இந்த கட்டுப்பாடு அவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் முக்கியமான காரணங்களில் ஒன்றாகும். கன்னி ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கும் திறன் கொண்டவர்கள். நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் பிரச்சனையில் இருந்தால் அவர்கள் அமைதியாக கேட்டு அவர்களுக்கு சரியான வழியை தேர்வு காண்பார்கள். அவர்களின் ஆலோசனை நேர்மையானதும் நிதானமாகவும் இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் தங்களை பற்றி அதிகமாக பேச மாட்டார்கள். ஆனால் வாழ்க்கையில் அனுபவம் அதிகரிக்கும் போது அவர்கள் தன்னம்பிக்கை மெதுவாக வளர ஆரம்பிக்கும். அவர்கள் தங்கள் திறமையை உணர ஆரம்பித்தவுடன் வாழ்க்கையில் பல பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இயற்கை மீது ஒரு தனியான ஈர்ப்பு இருக்கும். அமைதியான இடங்கள், பசுமையான சூழல், மழை, காற்று போன்ற இயற்கை சூழ்நிலையில் அவர்கள் மன அமைதியை உணர்வார்கள். இந்த சூழல் அவர்களின் சிந்தனைகளையும் மனநிலையும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள உதவும். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் எப்போதும் தங்களை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து அதை சரி செய்ய முயற்சி செய்வார்கள். இந்த குணம் அவர்களை வாழ்க்கையில் தொடர்ந்து வளர்ச்சியடைய உதவுகிறது. கன்னி ராசிக்காரர்கள் உறவுகளில் மிகவும் நம்பிக்கையை முக்கியமாக கருதுவார்கள்.
ஒரு வருடம் நம்பிக்கை வைத்தால் அதை மிகவும் மதிப்பார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்துவிட்டால் அதை மறுபடியும் பெறுவது மிகவும் கடினமாக இருக்கும். வாழ்க்கையில் வரும் சோதனைகள் கன்னிராசிக்காரர்களை மேலும் வலிமையானவர்களாகவே மாற்றும். ஆரம்பத்தில் அவர்கள் மனதில் சோர்வு ஏற்பட்டாலும் பின்னர் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மேலும் உறுதியுடன் முன்னேறுவார்கள். கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அமைதி, நிலைத்தன்மை, அறிவு ஆகியவற்றை அடைய முயற்சிப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையை ஒரு பயணமாக கருதி அதிலிருந்து அனுபவங்களையும் அறிவுகளையும் சேகரிக்க முயற்சி செய்வார்கள். இறுதியில் அவர்கள் தங்கள் உழைப்பின் மூலம் நல்ல நிலையை அடைந்து அமைதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே அவர்களின் உண்மையான இலக்கு ஆகும். இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கும் நிலை பொதுவாக மெதுவாக ஆரம்பித்து பின்னர் உறுதியான வளர்ச்சியாக மாறும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் அவர்கள் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த உழைப்பும் பொறுமையும் காரணமாக காலப்போக்கில் நல்ல வருமானமும் சேமிப்பும் உருவாகும். அவர்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கும் பழக்கம் கொண்டதால் பணத்தை பாதுகாக்கவும் தெரியும். இதனால் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் அவர்கள் நல்ல பொருளாதார நிலையை அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் தொழிலில் மிகவும் கவனமாகவும் பொறுப்புடனும் செயல்படுவார்கள். ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் அதை முழுமையாக முடிக்க முயற்சிப்பார்கள். இந்த உழைப்பும் நேர்மையும் காரணமாக வேலை இடங்களில் அவர்கள் மதிப்பை பெறுவார்கள். சில நேரங்களில் அவர்கள் மெதுவாக முன்னேறுவது போல தோன்றலாம். ஆனால் அவர்களின் முன்னேற்றம் உறுதியானதாக இருக்கும். காலப்போக்கில் அவர்கள் அனுபவம் அறிவும் அதிகரித்து பெரிய பொறுப்புகளை ஏற்கும் நிலை உருவாகும். கன்னிராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் அமைதியாக செயல்படுபவர்களாக இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவர்களின் தலைமை திறன் வெளிப்பட ஆரம்பிக்கும். அவர்கள் ஒரு குழுவை ஒழுங்காக வழிநடத்தும் திறன் கொண்டவர்களாக மாறுவார்கள். அவர்களின் சிந்தனை தெளிவு மற்றும் திட்டமிடும் திறன் காரணமாக மற்றவர்கள் அவர்களை நம்பி பின்பற்றுவார்கள். சரி, கிரக நிலைகள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறாதபடி பரிகாரம் சொல்லும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.